இப்போது என்ன பட்ஜெட்டில் வீடு ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பட்ஜெட்டில் கட்டலாம், இத்தனை ரேட் சொல்கிறீங்க, என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க, இல்லை இதுலேயுமே எனக்கு வந்து 20 பாயிண்டில் 10 பாயிண்ட் மேட்ச் ஆகுது, ஒரு 10 பாயிண்ட் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் இவ்வளோ பேசிட்டீங்களே, இது போக ஹிடன் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது இருக்கான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. ஹாய், வெல்கம் ஆல். ஐ எம் இன்ஜினியர் குணா, ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கோயம்புத்தூர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, இப்போது என்ன பட்ஜெட்டில் வீடு ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பட்ஜெட்டில் கட்டலாம். 1900 சொல்கிறாங்க, 2000 சொல்கிறாங்க, 2500 சொல்கிறாங்க, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2200 2400 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. சார் என்ன சார் 2200 சொல்கிறீங்க, 2400 சொல்கிறீங்க, அதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் வீடியோ. ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கான முக்கியமான விஷயமே பிளான் தாங்க. ஸோ பிளான் 2D பிளான்ன்றது எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ 2200, 300, 400 இதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம், ஸ்டாண்டர்ட், பேசிக், ப்ரீமியம். ஸோ இந்த எல்லா பேக்கேஜஸ்லையுமே 2D பிளான் வந்து இன்க்ளூடட் தாங்க. இப்போது பேசிக்குக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரீமியமுக்கும் டிசைனில் என்ன டிஃப்ரென்ஸ்னாங்க, பேசிக்கில் வந்து 2D பிளான் மட்டும் கொடுப்போங்க. ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D பிளான் ப்ளஸ் 3D எலிவேஷன் 2 வியூஸ் கொடுப்போம், டிஃப்ரெண்ட் வியூஸ். உங்களுக்கு அதை நீங்கள் ஆல்டர் பண்ணால் பண்ணிக்கலாங்க. ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 2D பிளான், 3D எலிவேஷன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கும் கொடுத்துருவோம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருக்கிறதால என்ன யூஸ்னாங்க, இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ஐடியாவில் வீடு கட்டுறோமோ அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் மாறும். அப்போ 2200, 300 வராதானா கண்டிப்பாக வருங்க. அதுக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் வருங்க. காமனாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அது வரும். இந்த 2400 ஸ்பெசிஃபிக்காக நம்ம பில்டிங்க்கு என்ன சைஸ் ஆஃப் காலம் கொடுக்கலாம், என்ன சைஸ் ஆஃப் ஃபுட்டிங் கொடுக்கலாம், என்ன சைஸ் ஆஃப் ரூப் ஸ்லாப், ரூப் பீம் எல்லாமே கொடுக்கலாங்க. ஸோ அதில் டீடைல்ஸ் வந்து வரும். சப்போஸ் சார் நான் வந்து பேசிக்கே போய்க்கிறேன், பட் எனக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வேணும் அப்படின்னா அந்த டிராயிங்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 rupees வருங்க. அது மட்டும் அடிஷனல் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டுங்க, டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். சார் நம்ம இத்தனை ரேட் சொல்கிறீங்க, என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க? அதாவது மொத்தம் 2 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க, லோட் பியரிங் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். லோட் பியரிங்னா நம்ம பழைய காலத்தில் கருங்கல் போட்டு கட்டியிருப்பாங்க, ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் வரைக்கும் தான் கட்ட முடியும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க 3 பேக்கேஜ்லையுமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தாங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா ஃபுட்டிங், காலம், பிளிந்த் பீம், காலம், தென் ரூஃப் பீம், ஸ்லாப் போட்டு கட்டுறதுங்க. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இது எல்லா பேக்கேஜுக்கும் ஒரே மாதிரி தான் வருங்க. இப்போது என்ன டைப் ஆஃப் வால் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோங்க. பேசிக்கில் பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்கும் ஃப்ளை ஆஷும் கொடுப்போங்க. ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ், அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 rupees வரைக்கும் நம்ம போய்க்கலாம். ப்ரீமியமுக்கும் அதே ரெட் பிரிக்ஸ் தான் 12 rupees வரைக்குங்க. ஸோ இந்த பிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரீமியமுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஒன்லி ஃபார் பேசிக்கு மட்டும் உங்களுக்கு சாலிட் பிளாக் வேணுமா, ஃப்ளை ஆஷ் வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. இப்போ முக்கியமான விஷயங்க, சிமெண்ட். எல்லாருக்குமே அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். சார் பேசிக்கில் என்ன பிராண்ட் சிமெண்ட் கொடுப்பீங்க? சார் அதாவது A1 கிரேட், A2 கிரேட் 2 இருக்குங்க. பேசிக்கில் வந்து A2வில் அது நிறைய பேரில் இருக்குது, அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. என்ன பிராண்ட் சிமெண்ட் வேணால் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரீமியமுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் JSW சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரீமியமில் அல்ட்ராடெக் அண்ட் செட்டிநாடு. அது என்ன அல்ட்ராடெக் அண்ட் செட்டிநாடு அப்படின்னா, காங்கிரீட் ஒர்க்குக்கெலாம் அல்ட்ராடெக் கொடுப்போங்க, மற்றபடி பிளாஸ்டரிங் ஒர்க், பிரிக் ஒர்க்குக்கெலாம் செட்டிநாடு கொடுப்போம். எது அவைலபிலிட்டி இருக்கோ அது கொடுப்போங்க. இப்போது முக்கியமான பொருளுங்க ஸ்டீல். இந்த ஸ்டீலில் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா எனி ISI பிராண்ட், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம், நாங்கள் சொல்கிற பிராண்டாக இருக்கலாங்க. இதே நீங்கள் ஸ்டாண்டர்டில் போயிட்டீங்கன்னா செயில் அண்ட் வைசாக் யூஸ் பண்ணுவோம். ப்ரீமியமில் போயிட்டீங்கன்னா JSW அண்ட் டாடா யூஸ் பண்ணுவோம். சார் என்ன சார் இந்த பிராண்டுக்கு டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, செயில் வைசாகோட JSW டாட்டா வந்து ஒரு 10 to 5 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க. அதனால் அது ப்ரீமியமுக்கும் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா செயில் வைசாக் ரெண்டுமே வந்து 550 தாங்க. ஸோ யூனிட் வெயிட், டென்சைல் ஸ்ட்ரென்த் எல்லாமே சேம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுறதுனால அது அந்தந்த பேக்கேஜில் பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போது மணலுங்க, இந்த 3 பேக்கேஜுக்குமே நம்ம பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங்க்கு, காங்கிரீட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணுறோங்க. இதில் எந்த பட்ஜெட்லையுமே நம்ம ரிவர் சாண்ட் நம்மளோட அப்ளிகபிள் கிடையாதுங்க. இன்கேஸ் யாருக்காவது ரிவர் சாண்ட் வேணும் அப்படின்னா எம்சாண்டோடைய யூனிட் வெயிட் என்ன காஸ்ட் அட் ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் இருக்கோ அந்த காசை லெஸ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது நம்ம RCC பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டேர்ம் நான் சொல்கிறேன், RCC ரூஃப் பீம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே வந்து ஒரு ரூஃப் பீம் கொடுக்கணுங்க, அந்த ரூஃப் பீம் கொடுக்கறது இல்லை. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா, நம்ம செய்கிற வேலையை நம்ம தான் சொல்லணும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற சின்ன வீடுனாலும் சரி, பெரிய வீடுனாலும் சரிங்க, ரூஃப் பீம் இல்லாமல் நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த 3 ஸ்பெசிஃபிகேஷனுக்குமே ரூஃப் பீம் அப்ளிகபிளுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க டைல். டைலில் வந்து பேசிக்கில் வந்து 60 rupees, ஸ்டாண்டர்டில் 70 rupees, ப்ரீமியமில் 80 rupees. ஜஸ்ட் 10 rupees தான் டிஃப்ரென்ஸுங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுறதுனால அந்த ரேட் கொடுத்துருக்கோம்.
இதில் 4x2 சைஸ் வரைக்கும் நமக்கு அட்வைசபிளுங்க. அது வால் டைல்ஸ்னாலும் சரி, ஃப்ளோர் டைல்ஸ்னாலும் சரி. இப்போது கிச்சன் அண்ட் டாய்லெட்டுக்கான வால் டைல்ஸுங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, கிச்சனுக்கு வந்து சீலிங் வரைக்கும் ஒட்டி தருவீங்களா, டாய்லெட்டில் சீலிங் வரைக்கும் ஒட்டி தருவீங்களான்னு சொல்லிட்டு. இந்த 3 பேக்கேஜ்லையுமேங்க கிச்சன்னாலும் சரி, டாய்லெட்னாலும் சரிங்க, சீலிங் ஹைட் வரைக்கும் நம்ம ஒட்டி கொடுத்துருவோங்க. அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்குக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் 50 ருபீஸுங்க, ப்ரீமியமுக்கு 60 ருபீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க டோர்ஸ். இந்த பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் இது 3த்துக்குமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன், சேம் ரேட்டு தாங்க, எந்த மாற்றமும் இல்லை. நம்ம டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட் எடுத்துக்கலாங்க, அப்படி இல்லைனா ரெடிமேட் ஸ்டீல் டோர்ஸ் வருதுங்க நல்ல பிராண்டட்ஸில். இது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் பட்ஜெட் தான், எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வராதுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது விண்டோஸுங்க. இந்த விண்டோஸில் பேசிக்கில் வந்து எல்லாத்துக்கும் ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுப்போங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம்க்கு ஓப்பனபிள் விண்டோஸ் கொடுப்போங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 பிராண்டில் கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க பிளம்பிங்கோடைய அவுட்டர் பைப்ஸுங்க. எல்லாமே யூபிவிசி பைப்ஸ் தான், பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் 3த்துக்குமே. பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பேசிக்கு ஒரே ஒரு பைப் தான் வருங்க, சிங்கிள் லைன் பைப் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது கார்பரேஷன் வாட்டர்னாலும் சரி, போர் வாட்டர்னாலும் சரிங்க, ஒரு பைப் தான் ரன் ஆகும். இதே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பைப் வரும். நல்ல தண்ணி கனெக்ஷன் தனியாக தொட்டி கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு டேங்குக்கும், அகைன் போர் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த போர் வாட்டர் இருந்து ஒரு டேங்குக்கும் 2 கனெக்ஷன் கிடைக்குங்க. இப்போ டாய்லெட்டோடைய பாத் ஃபிட்டிங்ஸ் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஆர் ஹிண்ட்வேர் அந்த பிராண்டில் வர பாத் ஃபிட்டிங்ஸ் அமைச்சு கொடுப்போம். இது ஸ்டாண்டர்ட்னு போயிட்டீங்கன்னா பேரிவேரோடது வருங்க. ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஜாக்வேர் வருங்க. தென் எலக்ட்ரிக்கல் முக்கியமான விஷயம், எல்லா ஒயருமே ஃபினோலெக்ஸ் தாங்க, அதுவும் நம்பர் 1 குவாலிட்டியில். சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கரில் வர சுவிட்சஸ், அப்படி இல்லைனா ஜிஎம் மாடல்ஸ். இதில் வந்து நம்ம எந்த ரேட் டிஃப்ரென்ஸும் பிரிக்கிறது இல்லைங்க. ஏன்னா பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய பாயிண்ட்ன்றதுனால எல்லா பேக்கேஜஸுக்கும் சேம் குவாலிட்டி அண்ட் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க. இப்போது நம்ம வீட்டோடைய இன்னர் பெயிண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்படின்னா எல்லா பேக்கேஜஸுக்கும் 2 கோட் பட்டி, 1 கோட் ப்ரைமர், 2 கோட் எமல்ஷன். அந்த எமல்ஷன் வந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ்டர்னல் பெயிண்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேக்கேஜ்லேயும் பட்டி வச்சு நம்ம என்ன எலிவேஷன் காட்டுறோமோ அந்த எலிவேஷனில் இருக்க குறிப்பிட்ட அந்த கலரும், இன்கேஸ் டைல் காமிச்சிருந்தோன்னா டைலு, கிளாஸ் காமிச்சிருந்தோன்னா கிளாஸ், அது என்ன இருக்கோ அப்படியே வந்துடுங்க. மற்ற 3 பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கோட் ஒயிட் சிமெண்ட்டும், 1 கோட் எக்ஸ்டீரியர் ப்ரைமரு, 2 கோட் எமல்ஷன் அடித்து கொடுக்கப்படும். இப்போது டெரஸ் ஃபினிஷிங்க, நம்ம வீட்டோடைய மொட்டை மாடி இருக்கு இல்லைங்களா, அது வெயில் மழை எல்லாத்தையுமே பார்க்கணுங்க. ஸோ பேசிக்கில் என்ன பண்ணுவோம்னா நார்மலாக நம்ம ஒரு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி ஒரு வாட்டம் கொடுத்து ஒரு காங்கிரீட், ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டு கொடுப்போங்க. இதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா அதில் வந்து கூல் ரூஃப் பெயிண்ட்னு தனியாக இருக்குது. அது உங்களுக்கு டெம்பரேச்சரும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், வாட்டர் சீப்பேஜும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குங்க. இதே ப்ரீமியம் போயிட்டீங்கன்னா கூல் ரூஃப் டைலோடு வந்துருங்க. கூல் ரூஃப் டைலை லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். ஸோ 3த்தையும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ரீமியமில் இருக்கிற அந்த ஓடு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். செகண்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ் ஏரியாவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. தேர்டு வந்து நம்ம நார்மல் சிமெண்ட் ஃபினிஷ் தான் பண்ண முடியும், பிகாஸ் த ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதுதான் பண்ண முடியுங்க. என்னடா 20 பாயிண்ட் பார்த்துட்டோமே, எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலைங்களாங்க? ஒன்றும் இல்லைங்க, இதில் நம்ம சொல்லியிருக்க சிவில் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தாங்க, எந்த குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட 5 பொருளுக்கு மட்டும் அதனுடைய பிராண்டு அண்ட் ரேட் மட்டும் மாறுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட்டு, டிஎம்டி, டைலோடைய ரேட்டு, அந்த கூல் ரூஃப் டைலுங்க, அந்த 3D எலிவேஷன் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங், இந்த வித்தியாசம் தான் வருதுங்க. இதில் வந்து நமக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயுமே எனக்கு வந்து 20 பாயிண்டில் 10 பாயிண்ட் மேட்ச் ஆகுது, ஒரு 10 பாயிண்ட் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தாங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் வீடு உங்கள் செலெக்ஷன் சொல்லிட்டு. இப்போ இந்த டிஸ்பிளேல வர QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டுக்கு அந்த லிங்க் வருங்க. அதில் உங்கள் வீடு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட், பேசிக், ப்ரீமியம் சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே அதில் வந்து கலந்துருக்குங்க. உங்களுக்கு ஒரு சிலது வந்து டிஎம்டி இது வேணும், சிமெண்ட் இது வேணும், ஸ்டீல் விண்டோ வேணுமா, யூபிவிசி விண்டோ வேணுமான்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த குழப்பத்துக்கு எல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது மெயிலாக வருங்க. அந்த மெயில் கூட ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய பிளான் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் அட்டாச் பண்ணுங்கள். இல்லையா பிளான் வேணால் சொல்லுங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் நாங்கள் பிளான் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பிளானுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியலுக்கு என்ன ரேட் வருமோ உங்களுக்கு தனியாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2300 to 2400 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2320 வரலாம், 2350 வரலாங்க. சார் இவ்வளோ பேசிட்டீங்களே, இது போக ஹிடன் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது இருக்கான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. அது ஹிடன் காஸ்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பிளான் கட்டுறீங்களோ அந்த பிளானுக்கு தாங்க நம்ம வந்து ரேட் கோட் பண்ண முடியும். இந்த காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், கேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் 5 சென்டில் லேண்ட் இருக்கும், ஒரு கஸ்டமருக்கு வந்து 4 சென்டில் லேண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக பண்ண முடியாதுங்க. இந்த பிளானை நீங்கள் ஃபைனல் பண்ணிவிட்டு எந்த பேக்கேஜ் நீங்கள் போகிறீங்கன்னு ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா இந்த
காஸ்ட் போக அடிஷ்னலாக ஒரு ஹிடன் காஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் வால் தனியாக வருங்க. செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் லிட்டர் பேஸில் வரும். உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி வேணுமோ அந்த லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சி வாட்டர் டேங்க் போயிட்டோம்னா லிட்டருக்கு 20 ரூபீஸும், விக்வர்க் வாட்டர் டேங்க் போய்ட்டு லிட்டருக்கு 15 ரூபீஸும் வருங்க. செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மேசனில் கட்டினோம்னா 15 ரூபீஸும், ஆர்சி வாலில் போனோம்னா 20 ரூபீஸும் வருங்க. கேட்டு வந்து நம்ம கஸ்டமைஸ் தாங்க. நீங்கள் என்ன மாதிரி கேட் கேட்குறீங்களோ அந்த கேட்டுக்கு என்ன வெயிட் அண்ட் ரேட் வருதோ அந்த ரேட் வருங்க. சார் இவ்வளோ சொல்லிட்டீங்களே, ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லியாச்சு, ஹிடன் காஸ்ட்டும் சொல்லியாச்சு, இது போக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அது டைரக்ட் டு த கவர்மெண்ட் நீங்கள் பே பண்ண போகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோடைய டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல், நம்ம வீட்டுக்கு வாங்க போகிற எலக்ட்ரிக்கல் இபி கனெக்ஷன், அதாவது டெம்பரவரி இபி கனெக்ஷன், நம்ம வீட்டுக்கு போட வேண்டிய போர்வெல் அண்ட் மோட்டர், இந்த 4 ஐட்டமும் எந்த ஸ்பெக்லையும் இன்க்ளூட் ஆகாதுங்க. இது வந்து தனியாக நம்ம கஸ்டமர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போது நம்ம 2400 ப்ரீமியம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு எங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் 2400 செலக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக மாடல் கிச்சன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் பேசிக் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க சார், 2400 ஒரு ரீசனபிளான ரேட்டுங்க. அவங்க அதை சூஸ் பண்ணி வர்றதுனால அவங்களுக்கு நம்ம சைடு இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க அந்த ஃப்ரீ மாடல் கிச்சன் ஒரு சிம்னி அவைட் பண்ணுறோங்க. மற்ற 2 கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிம்னி மட்டும் கொடுக்குறோங்க. இப்போது நம்ம முக்கியமான ஒரு 20 பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது போக நிறைய பாயிண்ட்ஸும் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வீடியோவில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க சுந்தராபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க. தேங்க்யூ.